हाय फ्रेंड्स, आप सब कैसे हो। आई होप कि आप सब ठीक होंगे, स्वस्थ और मस्त होंगे। मैं मद्रास से लौट गई हूँ। இதோட மீனிங் சைடில் எழுதி போட்டுறேன். இன்றைக்கி வந்து பாட்டு பற்றின மீனிங் சொல்லலான் இருக்கேன். ஒரு ஃபேமஸான பாட்டு, நேஹா கக்கர் அவங்க சிங்கர், நல்லாயிருக்கும் பாட்டு. तुम्हें बारिश पसंद है, मुझको बारिश में तुम्हें भीगना पसंद है, मुझे भीगे हुए तुम्हें हंसना पसंद है, मुझे हंसते हुए तुझे भीगना पसंद है அப்படின்னா உனக்கு நனைவது பிடிக்கும். मुझे भीगे हुए உனக்கு நினைறது பிடிக்கும். நினைஞ்சது, அதாவது நீ நினைஞ்ச மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அது எனக்கு பிடிக்கும் அப்படின்றது இதில் வராது, ஷார்ட்டாக அது வந்திருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம மீனிங்கை தேடினோம்னா ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப முஷ்கில். முஷ்கில்ன்றது கஷ்டம். तुझे भीगना पसंद है, मुझे भीगे हुए तुम्हें हंसना पसंद है, मुझे हंसता हुआ உனக்கு சிரிப்பு பிடிக்கும், சிரிக்கிறது பிடிக்கும், உன்னை சிரிக்கிற போது பார்க்குறது எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி அர்த்தம். நான் ஸ்டார்டிங்கில் டிரான்ஸ்லேட்டிங்கில் போட்டிருக்கிறது தான் இதில் இருக்கிற எழுத்து. அந்த வார்த்தைகள் அதுதான். பட் நம்ம புரிஞ்சுக்கிறது இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனியார் ரெக்கார்டிங் பண்ணி சொல்கிறேன் நான். நீ சிரிக்கிறது உனக்கு பிடிக்கும், உன்னை சிரிப்பது நீ சிரிக்கிறத பார்ப்பது எனக்கு பிடிக்கும், நீ நினைவது பிடிக்கும், உனக்கு நினைறது பிடிக்கும், எனக்கு உன்னை நினைவதை பார்ப்பது பிடிக்கும், அந்த மாதிரி தாங்க அர்த்தம். அதை ஃபீல் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஹிந்தி புரிய வரும். तुम्हें भूलना पसंद है, मुझे भूलते हुए बस इतना ही फ़र्क है तेरी मेरी पसंद में, सब कुछ है तुम्हें पसंद और मुझे पसंद हो तुमको बारिश पसंद है, मुझको बारिश में இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அதை நான் தனியாக மீனிங் போட்டுடுறேன், என்ன வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாடும்போது ஞாபகம் வந்துடும், ஆனால் அதை வந்து பேசும்போது கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் மறந்து போயிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மழை பிடிக்கும், அந்த மலையில் நீங்கள் இருக்கிறது எனக்கு பிடிக்கும், சரிங்களா அப்படின்னு அர்த்தம். இது வந்து तुम्हें बारिश पसंद है, मुझे बारिश में மழை உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் மலையில் உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். तुमको भीगना पसंद है, तुम्हें भीगना पसंद है और भीगे हुए मुझे भीगे हुए அப்படின்னா உங்களுக்கு நினைவது, அதாவது மழை பெய்யுது, நினைவது உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்களை நினைக்கிறத பார்க்குறது எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்கள் மீனிங் தேடினீங்கன்னா அது கிடைக்காது. நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் மீனிங், அஸ்லி அதாவது ஒரிஜினல் மீனிங் இதுதான். ஆனால் பாட்டில் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. तुम्हें भीगना पसंद है, मुझे भीगे हुए அப்படின்னு சொல்லி. எல்லா பாட்டுமே நான் போட முடியாது. அந்த பாட்டு அதோட வரிகள் ஃபுல்லாகவே கேட்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஃபுல்லாகவே வந்துடும். அப்புறம் तुम्हें भूलना पसंद है, मुझे भूलते हुए அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்கிறது பிடிக்கும், ஆனால் நீங்கள் மறக்கிறத பார்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் तुम्हें हंसना पसंद है, मुझे हंसते हुए அப்படின்னா உங்களுக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும், உங்களை சிரிக்கிறத பார்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். तुम्हें हंसना पसंद है, मुझे हंसते हुए பசந்த் ஹே அப்படின்றது வராது, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும். சில வார்த்தைகள் அப்படி தாங்க, எல்லாத்துக்குமே நம்ம டிரான்ஸ்லேட்டிங் தேடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் கற்றுக்க முடியாது. அதை வந்து அப்படியே உள்வாங்கிக்கிறணும், இதுதான் அர்த்தம் அப்படின்றத. அது வந்து நம்ம சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். बस इतना ही फ़र्क है तेरी मेरी पसंद में அப்படின்னா
இவ்வளவு மட்டும்தான், பஸ் இத்னா ஹி ஃபர்க் ஹை அப்படின்னா இவ்வளோ மட்டும்தான் உனக்கும் எனக்கும் உள்ள அந்த பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவ்வளோ மட்டும்தான் வித்தியாசம். ஃபர்க் ஹை அப்படின்றது வித்தியாசம். சப் குச் தும்ஹே பசந்த் ஹை அப்படின்னா எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கு. और मुझे पसंद है तुम அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை பிடிச்சதுனால உங்களை சேர்ந்த எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தங்க. இதில் எந்த அளவுக்கு விட்டுருக்கேன்னு தெரில. ஏதாவது விட்டுருந்தேனாக்கும் திரும்பவும் வாய்ஸில் சொல்லிடுறேன். சரிங்களா? யூடியூப்பில் என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் எழுதி வச்சு பேசினாலும் சரளமாக பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பேசி பழகுறோம் அப்படின்றவங்களுக்கு யூடியூப் ஓகே. பட்டு ஒரு அரைகுறையாக பேசி பழகிட்டோம், பட் சரளமாக பேச வர மாட்டேங்குது, டக்குன்னு ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிடுறோம் அப்படின்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்பர் தர்றேன், மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவேன் நான் கண்டிப்பாக. பட் என்கிட்ட வந்து கற்றுட்ருக்கவங்க விட பெட்டராக பேசுகிறாங்க. இப்போ அவங்க வந்து படித்தவங்களும் வர்றாங்க, அதாவது ஹிந்தி படித்தவங்களும் வர்றாங்க, ஹிந்தி படிக்காதவங்களும் வர்றாங்க. அவங்களுக்குமே சொல்லித்தரேன். ஹிந்தி படித்தவங்களுக்கு ஹிந்தி எழுத்து மூலியமாக சொல்லித்தரேன். ஹிந்தி படிக்காதவங்களுக்கு இங்கிலீஷ் எழுத்து மூலியமாக சொல்லித்தரேன். சரளமாக பேசணுன்னா ஏன் கூட சரிசமமாக பேசணுங்க, அப்போ தாங்க சரளமாக பேச முடியும். அதுக்கு ஸ்டார்டிங்லேயே பேச முடியாது இல்லையா? அதனால் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். கொஞ்ச நாள் அர்த்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் பேச வைப்பேன். அதுக்கப்புறம் நானே சரளமாக பேச ஆரம்பிச்சிருவேன். அவங்களோட என்கிட்ட வர்றவங்களோட நல்லா பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப நாள்லாம் ஆகலை. அதனால தான் அந்த என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களோட வீடியோ வந்து இன்னும் நான் போடாமல் இருக்கேன். ஏன்னா சரளமாக பேசினா தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தமாக பேசாதவங்களுக்கு தாங்க நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு அரைகுறையாக கற்றுட்ருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சில பேர்த்துக்குலாம் சுத்தமாகவே பேச வராது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக யாராவது நல்லா பேசிட்டாங்களாங்க அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். மெசேஜ் பண்ணுங்கள், 100% கேரண்டிங்க. சில பேர் டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவாங்க, சில பேருக்கு லேட் ஆகும். அது அவங்களுடைய இது. நான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு பிடிச்சிக்கிறவங்களுக்கு ஒரே தடவையிலே ஞாபகம் வந்துடும். அது மாதிரி நம்மளுக்கு ஆர்வம் மட்டும் இருக்கணுங்க. ஆர்வம் இருந்தால் நம்ம ஹிந்தி கண்டிப்பாக கற்றுக்கலாம். ரெண்டாவது, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், எல்லா லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் ஒரு லாங்குவேஜை கற்று வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம். இந்தியா முழுவதுமே இருக்குது. நம்மளை மாதிரியே அதர் ஸ்டேட்டுக்காரவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி இருந்தாலும் ஹிந்தியை கற்றுக்குறாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க வர போக இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பேசுகிறதுக்காக. ஸோ ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வெளிநாட்டுலேயுமே இந்தியன்ஸ் இருக்கிறனால அங்கேயுமே ஹிந்தி தேவைப்படுது. ஹிந்தி கற்றுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மில்தே ஹேன் அகலே வீடியோ மே. தன்யவாத்.